கவினை பற்றி அதுக்கு கவலை இல்லை. அவங்க அம்மா அப்பா ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுல அந்த சாதி வெறி அந்த பெண்ணுக்கு தெரியுது. ஏற்கனவே இப்படிதான் யாரெல்லாம் ஆணவ சாதி படுகொலையாக செய்யறாங்களோ, திவ்யா இளவரசன் என்ன போச்சு, இளவரசன் செத்து தான் திவ்யா ஜாலியா கல்யாணம் பண்ணின்னு புள்ள பெற்றுக்கினான். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு வீட்டுல அப்படிதான் நடந்தது. இதே மாதிரி இப்ப இந்த படுகொலை எல்லாம் திருப்பி நடக்குமா நடக்காதான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில நெல்லையில போய் சாதி மாறி காதலிச்சா என்ன நடக்கும் தெரியலையான்னு சொல்லிட்டு ஒரு சமூக நீதிக்கு எதிராக, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக, ஒரு சமத்துவக்கு எதிராக ஒரு பொறுக்கி புறம்போக்கு பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போன அந்த அரிநாடார் அந்த பொறுக்கி பேசலாம். இது தப்பு, இந்த தப்புன்னு சொல்லி இருக்கலாம். ஆக இந்த மாதிரி பொறுக்கிகள்லாம் மைக்க பிடிச்சிக்கின்னு பேச வேண்டியதுதான். போராளிகள்லாம் செத்துன்னு இருக்கிறாங்க. சாதி எதிர்ப்புக்காக, சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகின்ற போராளிகள்லாம் செத்துன்னு இருக்கிறாங்க. இதுல எல்லாம் அந்த அரிநாடார் மேல என்ன கேஸ் இல்ல, திருட்டு கேஸ், மோசடி கேஸ், பொம்பளை கேஸ், எல்லா வழக்கும் இருக்குது. அந்த பொறுக்கி அவன் சொல்றான் இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல சொல்லி இருக்கணும். இந்த மாதிரிலாம் சாதி மாதிரிலாம் கல்யாணம் பண்ண கூட எவ்வளவு ஒரு கேவலமான. இதுவரைக்கும் பட்டியலின தலைவர்கள்லயோ வீட்டிலேயோ யாராவது வேற ஒரு சாதியை சேர்ந்த பெண் நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? அந்த பொண்ணை திருப்பி வீட்டுக்கு அனுப்புறோமா? அந்த அளவுக்கு எந்த சாதி மாதிரி காதலிச்சாதான் அன்பு தான் உயர்ந்தது, பண்பு தான் உயர்ந்தது, பாசம் தான் உயர்ந்தது. உலக பேரறிவாளர் புத்தர் வழியிலே பட்டியலின தலைவர்கள் வேற எந்த பெண்ணை காதலிச்சாலும் அவர்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களா இருந்தாலும் அந்த பெண்ணை அவ்வளவு பத்திரமாக பார்த்துக்கிறார். ஆனா ஆதிக்க சாதி வெறி சமுதாயத்துல இவனுங்க ஒரு பெண்ணை கூட, ஒரு பையனை கூட ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் படுகொலை செய்யறதுல. இன்னைக்கு ஒரு கேஸ் இப்ப போறாங்க விருதுநகர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. பொண்ணு ஒரு வன்னியர் பையன் ஒரு எஸ்சி பொண்ணு பண்ணுது, அருந்தேஜியர் பொண்ணு லவ் பண்றான். அவங்க வீட்டுல பையன் உறுதியா நிக்கிறான், ஒத்துக்க மாட்டேன்றாங்க. வன்னியர்லாம் சேர்ந்தா பண்ணி அவங்களோட போடான்னு எழுதி கொடுத்துடுறான். அந்த பொண்ணு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவான். அருந்தேஜியர் சமூகத்துல அந்த பொண்ணை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 8 மாசம் குடும்பம் பண்ண அந்த பொறுக்கி அவங்க அம்மா பேசுறது திருப்பி நீ வேணா, நீ அந்த ஜாதி உங்க ஜாதிக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு 8 மாசம் குடும்பம் பண்ணிட்டு இன்னைக்கு ஓடி இருக்கிறாங்க ஒரு புறம்போக்கு ஆதிக்க சாதி. இவர்கள் எல்லாம் வீசிய பொறுக்கினே நான் கவுண்டரு, நாய்க்கரு, நாடாரு, தேவரு, மயிறு, மரவர் வீதியில நிற்கிறான். இதுக்கு எதை பத்தி எது கண்டனம் வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க ஒண்ணு சொல்றோம், நாங்க எல்லாத்தையும் நேசிக்கிறோம். பகவான் புத்தர் வழியில, புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில எல்லாரையும் நேசிக்கிறோம். யார் எங்களோடு வாழ்ந்த வர வந்தாலும் அவர்களை அன்பால் அரவணைப்போம். எவன் எதிராக நின்று பண்ணாலும் இனி ஒரு காலங்கள்ல பட்டியலின மக்கள் அவர்களும் தலை நிமிர்வார்கள். அன்னைக்கு தலை நிமிர சொல்ல இந்த ஆதிக்க சாதி ஆணவ படுகொலை எல்லாம் ஓடி போயிருந்தோம். உண்மையிலே முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பட்டியலின மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தால், பொறுப்பு இருந்தால், 4 ஆண்டு ஆட்சியில் ஏதும் செய்யாததை இந்த ஒரு ஆண்டிலாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நாங்கள் இனியும் அமைதியாக இருக்க மாட்டோம். காவல்துறையும் அதுக்குள்ள இருக்கின்ற சாதிகளை அகற்ற வேலை செய்ய வேண்டும், அரசு அதை கண்காணிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜெய்பீம். விதிப்படுகிறவன் குரல் இலக்கணம் கிடையாது. விதிப்படுகிறவன், அடிபடுகிறவன், அவருடைய குரலுக்கு இலக்கணம் கிடையாது. அவன் வலிதான் இலக்கணம். அவருடைய வலி, அந்த வலிதான் இலக்கணம். மதிப்பறையினாருடைய வலி. அதற்கு காரணம் அவர் இல்லை, வலி. இந்த சமூகத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற தளபதிகள், அவர்கள் பெறுகிற அனுபவங்கள், அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகள், இதன் மூலம் அவர்களுக்கு நிகழ்கிற வலி, ஆதங்கம். பெரியார் தாச அது ரொம்ப அழகாவே சொல்வார். என்னங்க நீங்க பேசுறீங்க எம்எல்ஏ, நீங்க சாதாரண டவுன் பஸ்ல ஏறி இருக்க மாட்டீங்க. ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ஷூ போட்டு இன்னொருத்தர் காலை வச்சுட்டான்னா அவன் ஷூ போட்டுக்கிறவன், அவன் ஷூ போட்டுட்டு இருக்கிறவன், ஷூ போடாத ஒருத்தன் காலை தெரியாத அந்த கூட்டத்தில் வச்சுட்டான்னா கூட அவனுக்கு வர்ற வலி இருக்குல்ல, கண்ணு தெரியலையால் தான் ஆரம்பிப்பான். எப்படி ஆரம்பிப்பான்? நான் வெறும் தா சொன்னேன், தா கண்ணு தெரியலையா அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஆத்தா கண்ணு தெரியலையான்னு நல்ல தமிழ்ல சொல்றேன். ஆத்தா கண்ணு தெரியலையா அப்படின்னு தான் ஆரம்பிப்பான். ஏன்னா அவன் வலி அவனுக்கு தெரியும். ஷூ இருக்கிறவனுக்கு தெரியுமா?
ஷூ போட்டவனுக்கு தெரியுமா? அவன் வலி அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட அவன் சமரசம் ஆவான். சரி சார், சரி போங்க சார், ஆனால் பார்த்து போங்க சார். ஆனால் அந்த வலி அவருடைய வார்த்தைகளில் வந்தது, அவ்வளோதான். அதுக்கு வேற யாரும் இலக்கணம் கற்பிக்க கூடாது. வலி ஒரு பிஇ படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையிலிருந்து பார்த்தா அவ்வளோ ஹேண்ட்ஸம் யங்ஸ்டன் ஒரு அநியாயமா படுகொலை செய்யப்படுறான்னா வாழ்க்கையே போதுன்னா, அதாவது எந்த காரணமும் இல்லாமல் வாழ்க்கையே போதுன்னா அந்த வேதனை அந்த பெற்றவர்களுக்கு தானே தெரியும். பெற்றவர்களுக்கு தானே தெரியும். அந்த வேதனை பெற்ற சமூகத்துக்கு தெரிந்து இந்த சமூக முன்னோடிகள் அப்படி உணர்ச்சி வசப்படுவது வேற காரணங்கள் கற்பித்தால் அதற்கு நீங்கள் தான் காரணமே தவிர, இந்த வலியை உருவாக்கிய நீங்கள் தான் காரணமே தவிர, இந்த வலியிலே துடித்து கதறுகள் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். பாஸ் அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு 29 வயசுல ஆரம்பிச்சு 65 வயசு வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஜாதிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணது அவரோட பெரிய அறிஞர் யாரும் இல்லை. உலகத்திலேயே 29 வயசுல ஆரம்பிச்சு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் 65 வயசு வரையில ஜாதியை பற்றி அவரை ஆய்வு செய்ததுக்கு நிகர் வேற எந்த உலக ஆய்வாளரும் இருக்க முடியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ்வளவு நாளா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த ஜாதி காப்பாற்றப்படுது, என்னதான் இதனால ஒரு மக்கள் சமுதாயத்துக்கு நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா நான் ஒரே வரியில சொல்லுவேன், இந்த ஜாதி வேற ஒன்றும் கிடைக்கல, அவன் ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்றதை தவிர வேற எதையும் கிடைக்கல. அகமண முறை, அவர் அந்த ஆங்கிலத்தில் சொன்னதுக்கு நல்ல தமிழ் அகமண முறை. இந்த அகமண முறை, இந்த கல்யாணம் ஜாதிக்குள்ள பண்ற கல்யாணம், இதை தவிர இந்த ஜாதி ஏதாவது இந்த ஜாதி டெய்லர் தைச்சாதான் நான் போட்டுப்பேன், எங்க ஜாதி டெய்லர், எங்க ஜாதி மேஸ்திரி கட்டின வீட்டில் தான் நான் இருப்பேன், எங்க ஜாதி பயிர் பண்ணவன் சோத்தை தான் நான் சாப்பிடுவேன், என் ஜாதிகாரம் போட்டுற ரோட்ல தான் நான் நடப்பேன் சொல்றதுக்கு இந்த சமுதாயத்துக்கு வரனா, ஆனா என் ஜாதியில தான் நான் பொண்ணு எடுப்பேன். இதைத்தான் அதான் அவசரம் கொடுத்துமா ஆழமான கருத்துக்களுக்கு பல விளக்கம். எதுக்கு அவனுக்கு ஜாதி தேவைப்படல இந்த சமூகத்தில் ஒருத்தன் வாடுறதுக்கு? எதற்கும் அவன் வாடாண்ட ஜாதி தேவைப்படல. அவனுக்கு எதுக்கு ஜாதி தேவைப்படுதுன்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஜாதி தேவைப்படுது. ஆக ஜாதியை ஒழிக்கலன்னா ஒரு அரசாங்கம் சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கணும். நீ வருகிறத ஜாதி ஒழிப்பு போலிக்க பேசுறேன் அப்படின்னு சொல்றது ஏமாற்றுத்தனம். அரசாங்கம் ஜாதி ஒழிப்புக்கு ஆதரவு இருந்தால் ஜாதி ஒழிப்பு திருமணங்களை ஆதரிக்கணும்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றார். இது ரெண்டாவது. நான் அதிகமாக போல. மூணாவது கருத்து பாபா சொன்னார், 1000 பேரா போனா டிமாண்டு, 10,000 பேரா போனா கமாண்டு. 1000 பேரா போனா டிமாண்டு, 10,000 பேரா போனா கமாண்டுன்னார் என் தளபதிகள். இது எல்லாருக்கும் நான் சொல்றது, இதை ஒரு தொடர் இயக்கமா நடத்தணும். சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும்னு இன்றைக்கு நூற்றுக்கணக்கிலே கூட்டியிருக்கிறோம், ஆயிரக்கணக்கிலே கூட்டுவோம், பல்லாயிரக்கணக்கிலே கூட்டுவோம். பாபா சாஹேப் சொன்னபடி டிமாண்ட் வேண்டாம், கமாண்ட் செய்வோம், அந்த கட்டத்தை உருவாக்குவோம். அதற்கு நாம் திட்டமிடுவோம், போராடுவோம். இதுவரையில ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல்களும் நீங்கள் நசித்திருக்கலாம், திசைத்திருக்கலாம், அழித்திருக்கலாம், முயற்சித்திருக்கலாம். ஆனால் எவ்வளவு காலமானாலும் இந்த கோரிக்கைகள் வெல்லும், வென்றே தீரும். இது அம்பேத்கரியம். வெல்லும், வென்றே தீரும். காலம் அதை தீர்மானிக்கிறோம். இதுவும் வெற்றி பெறும். எத்தனையோ கோரிக்கைகள் வென்றெடுக்கிறோம், இதையும் வென்றெடுப்போம். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த, குறிப்பாக மாமல்லன் அவரோடு துணைன்ற என்னுடைய அருமை தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கோரிக்கை வெற்றி பெற நாங்களும் துணை இருப்போம், உங்களோடு தோல் கொடுப்போம் என்கிற உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்.